கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி பார்க்குறேன். யார்? சாத்தூர் எல்லை சாத்தூர். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வரலாம். என்ன செஞ்சு தரணும்ப்பா? சொந்தத்தில் பொண்ணு இல்லை, வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பையனுக்கு வலது காலை போய் பார்த்தேன். வலது காலில் சக்கரம் இருக்கு. அதனால் அவனுக்கு கல்யாண வாழ்க்கை முடித்தாலும் ஓரிடத்திலிருந்து தொழில் பார்ப்பானுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய நல்ல காலத்தை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. உன் வீட்டுக்கு பக்கத்தில் முனி பார்வை ஓடுதே, இருக்காரா? காலில் விட்டுவான். வரலாம். கோடையில் பெரிய மழை பெஞ்சது மாதிரி கல்யாண யோகமே இல்லாத உன் மகனுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருந்தேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வை. வெற்றி உண்டு. பொண்ணு கருத்த பொண்ணாக வரும். கழிச்சிட்டனா வேற கல்யாணமே நடக்காது. நடத்தி தரேன், இந்த வருஷமே நடத்தி தரேன். வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளை பக்கத்தில் வாமா, இந்தா காப்பாற்றி தரேன். என்ன அடுத்த வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை பாருங்கள். கருப்பசாமி, சாத்தூர் எல்லை தெய்வ தொண்டு புரியும் குடும்பம். என்ன தொண்டுப்பா? அடுத்த வேலைக்கிழமை பார்க்கணும்னு இருக்கேன். தெய்வத்துக்கு யாருக்கலாம்? பூஜாரியா நீங்கள்? சரி, கால் வந்துட்டோம். என்ன வேணும்? தொழில் வேணும். என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடுது. என்னன்னு பார்க்குறேன். கால் வந்துட்டுவான். யாருடா சத்தம் அது? ஒரு பசுவின் கன்றை ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அப்படி விட்டுட்டு வந்தால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் மகளுக்கு தொழில் விஷயத்தில் 1.5 வருஷமாக தடங்களும் நஷ்டமும் பண வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை தீர்த்து தெளிவுபடி தந்துருந்தேன். போதுமில்ல? தொழில் அமைச்சு தரேன். இந்த அரசாங்கமே உதவி செய்யும். வெற்றியாக்கி தரேன். அந்த பசுவின் கன்று மட்டும் ராமேஸ்வரம் போயிடணும். 1 வருஷ கால அவகாசம். நல்லது. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? ஓஹோ, கேட்டு பார்ப்போம். சாத்தூர் பகுதியில் பொறுமானாலும் கூப்பிடவே இல்லைம்மா. கருப்பசாமி யார் வீட்டு பக்கம் இருக்காரு? திருப்பதிக்கு யாராவது போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அதை நிறைவேற்றாமலே கிடக்கலாம். இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். அதான் ஓங்கி நின்று கும்பிட்டேன். வெங்கடாஜலபதி வாழ்க. மனக்கடன் அதுக்கு பேர். என்ன வேணும் இப்போ பிள்ளைகளுக்கு? கால் வந்துட்டு வரலாம். நிறுத்தி வைன்னு சொல்லிடுது, பேசாதன்றுச்சு. தள்ளு. இன்னும் 18 நாட்கள் கழித்து என்னை பார்க்க வரணும். அதுவரை கொஞ்சம் கால சூழ்நிலைகள் இருக்குது. 18 நாள் கழித்து அந்த வாக்கை கொடுக்குறேன். செம்மையாகிக்கலாம்.
18 நாள் கழித்து என்னை பார்க்க வரணும். கருப்பசாமி, ஆமாம். அப்படியா, கேட்டு பார்ப்போம் யார் இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர். என்னப்பா வேணும்? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. கால் வந்துட்டு வரலாம். அவன் யாரு? பறிஞ்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர. சேலைக்காரின்னு ஒரு அம்மா வரலாம். அவன் யாருப்பா? வீட்டு தெய்வமா? 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் மனச்சிக்கல் அடைந்திருக்க. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? அதுக்கு வேண்டிய மகாலட்சுமி கடாட்சியத்தை தரேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார். இந்த கனியை கொண்டு போய் நிறைந்த செல்வம் கிடைக்கும், உன் கடன்லாம் தீரும். இந்த விபூதியை கொண்டு கொடு, சரியாயிடுவான். புதுக்கோட்டை. மனைவி உடல்நிலை சரியில்லாத யாருக்கு? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 தடவை விழுந்துக்காப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊருக்கு வடக்கே தண்ணீர் கிடக்கும் இடமும் நான் கருப்பசாமி இருக்கும் இடமும் இருக்கு. அங்கே போய் பார்த்தா முத்துக்கருப்பம்னு ஒரு சாமியை போய் பார்த்து வந்தேன். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன்னை வீட்டில் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் குறையும், உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் கடன்களும் மனவேதனையும் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்களுக்கு வேறு எதுவும் பில்லி சூனியம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உள்ளத்தில் உண்டு. ஆனால் அப்படி நடக்கலை அப்படின்னு மேலே இருந்து கட்டளை ஆகிடுது. வேறு உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. ஆனால் உண்மையை சொல்லுவேன், நீ வருத்தப்படக்கூடாது. நான் உண்மையை சொல்லுவேன், நீ வருத்தப்படக்கூடாது. பெத்தெடுக்கவா தத்தெடுக்கவாங்கிற குழப்பம் உள்ளத்தில் உண்டு. பெத்தெடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கான்னு பார்த்தேன். மனைவியினுடைய உடலில் ஆரோக்கியம் தான் குறைவே தவிர கர்ப்பப்பையில் குறையில்லை. அதனால் ஒரு பிள்ளை பிறக்கும், அது பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அவளுக்கு கருமாரியம்மான்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. இந்தா ஆடியில் பொங்கல் வச்சு கும்பிடும் பொழுது கர்ப்பம் தயாராகிடும். வெற்றி உண்டு மகனே. கருப்பசாமி, ஆமாம், சரி. அதே புதுக்கோட்டை எல்லை தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். கால் வந்துக்கலாம். செங்கனி. யாருப்பா? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? ஒரு அண்ணா வர. அவர் யாரு? கால் வந்துட்டு வரலாம். மறந்துருப்பார், மனிதன் தானே. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிலமும் மனையடிகளும் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இதனால் உறவினர்கள் பகையும் தேவையில்லாத வழக்கு ஒம்புகளும் கூடி இப்பொழுதுக்கு நிறைய பாதிப்பும் தொழில் நஷ்டமும் நடந்திருக்குடா. ஆனால் இதில் வேறு எதுவும் மைமந்திர தொழில் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில கணக்குகள் மனத்தில் உண்டு. நடக்கலைன்னு கட்டளையாக இருக்குது. அதனால் இந்த நஷ்டத்தை தீர்த்து வழிவகுத்து தரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அந்த வேலைக்கு அமைதியாகிடும், தெளிவு கிடைக்கும். நல்லா இருக்கு. கரெக்டாக இந்த காசு பணம் வச்சுக்கோ, புண்ணியமாக இருப்பப்பா, வாழ்க. கோவில்பட்டி எல்லை. கோவில்பட்டியில் எந்த இடம்? பக்கத்தில். இது யார் இந்த அம்மா? சொல்லுங்க, வாங்க.
சமுதாயக்காரி நிறைய விவரம் தெரிஞ்சவளாக இருக்காள, நிறைய அனுபவமும் விவரமும் தெரிஞ்ச பொம்பளை. நீ என்ன வேணும் அக்கா உனக்கு? உன் வீட்டுக்குள்ளே இறங்கி பார்த்துட்டுமா? கால் வந்துட்டு வா, எந்திக்க முடியாது. உனக்கு போல சமுதாயக்காரி இவ்வளோ சொல்லு. மக்கமாருடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு கிடக்கு. ஒருத்தர் தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணி வீட்டுக்குள்ள மனப்போராட்டத்தை உருவாக்கி பெரியவங்களை மதிக்காத நற்குணமற்ற நிலைகளில் இருக்கிறதுக்கு காரணம் யாரோ மையமந்திரத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லி நீங்கள்லாம் மனம் குழம்பியிருப்பீங்க. அப்படி எதுவுமே நடக்கலை, அதெல்லாம் சும்மா சொன்னது. ஆனால் இருந்தால் அதை தீர்த்து தருவேன், அப்படி இல்லைங்கிறது முடிவாகிடுது. ஏன் அப்போ இந்த போராட்டம் நடக்கு? 3 வருஷமாக நடக்கு. என்ன நடக்கு? இதெல்லாம் சனி பகவானுடைய விளையாட்டு. அதனால் இவைகளை சரியாக்கி பகவான்கிட்டே வர வாங்கி உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வர வைப்போம், வர வைப்போம். அதுதான் நான் சொல்கிறது தான் நீ சொல்லுத. 2ஆம் தரம் சொல்லுத கெட்டிக்கார அக்கா. அவனை இப்போ பார்க்க மாட்டேன். இப்போ இந்த பிரிஞ்சு கிடக்கிற வண்டியை ஒன்று சேர்த்துருவோம். பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு இந்த மகளே செம்மையாக இருக்கலாம். அடுத்து வரும்போது பார்த்துட வேண்டியதான். கர்மசாமி ஆண்டிப்பட்டி ஒவ்வொரு பெட்டியாக தேடுவோம். மகன் கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம், காலில் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவி ஐயாவையும் ஒரு கும்பிட்டு போட்டிருக்காங்க. சாமி கருப்புசாமி இங்கே இருந்து தானே சொல்கிறாரு, முதல்ல அவருக்கு வணக்கம் போடுவோம் அப்படி சொல்லி அவர் போட்டார். வரலாம். வீடு வாசல் சம்பந்தமாக நிறைய போட்டி பொறாமைகளான குடும்பத்துக்கு பல இன்னல்களும் பல்வேறு தடங்கல்களும் பண நஷ்டங்களும் தேவையில்லாத உறவு போராட்டங்களும் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு வார்த்தை முரடாக பேசியிருந்தா காவல்துறையவே கூட நம்ம தொட்டுட்டு தான் வந்திருப்போம். உண்மையா இல்லையா? அதனால் அந்த நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமும் வந்திருக்கு. ஒரு மகனுக்கு மட்டும் வாழ்க்கையை சீராக அமைச்சு கொடுக்கணும், நம்ம சொல்லுக்கு மாறுபட்ட நிலை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். ராமா ராமா ஸ்ரீராமா ராமா. அதனால் அந்த பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் போதுமா? வரக்கூடிய ஐபிஎஸ்சியில் கல்யாணம் நடக்கும். சொந்தக்காரங்கள்கிட்ட பொண்ணு இருக்குன்னு காதில் செய்தி வந்து இடுக்கி கல்யாணம் முடித்தா 6 மாதத்தில் பையன் நம்ம வீட்டில் இருப்பான், பொண்ணு அவங்க வீட்டில் இருப்பாங்க, முடிப்போமா அப்படி சொல்லி என் பிள்ளை இன்னொரு கால் வந்துட்டு வா. ஏன் அப்படி சொல்கிறோம்னா நிறைய விசித்திரமான மனிதர்கள் அதிகம். இப்போ கூட ஒருத்தர் இதுக்கு முன்னாலேயும் பல பேர் இங்கே வந்து சாமி நம்ம கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு நினச்சி வாரான். அது அவனுடைய எண்ணம். நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கான். அந்த ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணும்? நீ தவமறிந்து அனுபவத்தில் தெரிய வேண்டிய ஒரு விடையை ஒரு 101 ரூபா பிரச்சனையை போட்டு என்கிட்ட கேட்க நினச்சா அது நடக்காதுன்னு சொல்லி அனுப்புவேன். சரிண்ணா? அப்போ இருந்த தவத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுகிற வாக்கில் தான் அந்த சக்தி இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் முடித்தா இந்த நிலைமை ஏற்படும். அதனால் இந்த வாக்கை மதித்து அப்படி 3வது தலைமுறைக்கு உட்பட்ட சொந்தத்தில் பெண்ணை தேடு, உனக்கு கல்யாணம் நடக்கும், குடும்ப வாழ்க்கையும் பெருமையாக நடக்கும், இன்னொரு வீடும் கட்டி தருவேன். வெற்றி உண்டு மகனே, வாழ்க, ஐஸ்வர்யமாக இருமா, வாழ்க. அதே ஆண்டிப்பட்டி என்னண்ணே
கல்யாணத்தை பற்றி வீட்டில் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துனியாடா? நடத்துனியா? நடத்தலை. இப்போ என்னப்பா செய்யணும்? வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோமா, இல்லை கல்யாணத்தை முடித்து குடும்பத்தோடு அனுப்புவோமா? அப்போ நீ வெளிநாட்டுக்கு போகல, இந்தியாவிலே இருந்துக்கலான்னு முடிவு எடுத்துருக்கியா? நல்ல பையன் தங்கம், கொஞ்ச நேரம் கண்ண மூடு, உனக்கு உள்ள நான் வரேன். சார், ஐப்பசி மாதத்திலிருந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மண்மனை சம்பந்தமான தொழில்களை கையில் எடுத்தால் வெற்றி கிடைக்கும். என்னடா தப்பா சொல்லியிருக்கனா? சரியா தானே சொல்லியிருக்கேன். அதில் நீ பல கோடிகள் சம்பாத்தியம் செய்வ. உனக்கு கீழே 4 பேர்கள் பணி செய்வாங்க. அவங்க உனக்கு அசிஸ்டண்டாகவும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சி தந்தையாரை பார்க்க சொல்லிட்டு மீண்டும் நீ வெளிநாட்டுக்கு போய் வந்து அங்கேயும் இந்த தொழிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிக்கும். கால் வந்துட்டு வரலாம். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த பிறவியில் உனக்கு இந்தியாவிலையும் ஆகாய மார்க்கத்துலேயும் செல்வம் கிடைக்கணும்னு பாக்கியத்தோடு தான் நீ பிறந்திருக்க. அது நடந்தே ஆகும். அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால் 6 மாதம் கழித்து கல்யாணத்தை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு ஆத்திரப்பட்டு பேச வேண்டாம். ஏன்னா அவன் மனம் திறந்து பேச வேண்டிய விஷயம் 2 இருக்குது. அதை பேசும்பொழுது கல்யாணத்தை பற்றி பேசுவோம். என்னப்பா? இந்தா வெற்றியாக்கி தரேன். வாங்கணுமா? இல்லையம்மா, அந்த விஷயத்தை நான் போய் பார்த்தேன். அது ஏற்கனவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னே முடிய வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மனிதனுடைய மனம் எனக்கு பிடிக்கலை. சற்று பொறுமையாக இருங்க. அதில் 2 பேர்கள் தலைப்பட்டுருக்குங்க. புரியுதா? என்னப்பா? சரியாக்குவோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன பண்ணுவோம்? வேலப்பர் சாமி கோயில் எங்கேப்பா இருக்குது? அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்களா? நீ இன்னும் ஒரு முறை அங்கே கும்பிட வேண்டியிருக்கு. கால்லுன்ட்டு வரலாம். நீங்கள்லாம் இருங்க, நீங்கள்லாம் இருங்க, நீங்கள்லாம் இருங்க, நீங்கள்லாம் இருங்க. இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். அந்த இடத்துல உள்ள வில்லங்கத்தை தீர்த்து தரேன். ஒருத்தன் பொய் சொல்லுதானா இல்லையாங்கிறத உன்னால் தீர்மானிக்க முடியலல்ல? உண்மையா இல்லையா? அவனை உன் பக்கம் வசமாக்கிட்டேன். போ, ஜெயிச்சாச்சு. கருப்பசாமி மாரனூர் சின்ன வயசுலேயே தத்துவமசியா ஆயிட்டான். தத்துவமசினா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. நான் அதுவாக இருக்கிறேன் என்பது பொருளாகும். இவன் உள்ளத்துக்குள்ளேயும் இவன் ஆன்மாக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் நம்ம கருப்பசாமி, கருப்பசாமி தான் நம்ம, நான் தான் கருப்பசாமி, அவர் தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் உள்ளத்துக்குள்ளே தானாகவே விளைஞ்சிடுது. புரியுதா? அப்படி விளைஞ்ச ஒரு காரணத்தால் கருப்பசாமின்னு சொன்னாலே உடம்புல ஒரு வைப்ரேஷன், ஒரு உணர்வு, அருள் உணர்வு இவனுக்கு துடியாக வந்து துள்ளி விடுதான். இப்படி ஒரு நினை இருக்குது. அதை உண்மையாக்குறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு பெரிய பகை காத்து இருக்கு. என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஒரு பெரிய பகை காத்திருக்கு. என்ன சாமி ஆடுறதுல என்ன பகை காத்திருக்கு? பொதுவாக கோயில் வச்சுருக்கவங்கள ஒன்றிதான், கோயில் வச்சுருக்கவங்கள சாமி ஆடுறவங்கள மந்திரவாதி தான் பகையாக நினைப்பான். ஏன் இவன் கோயில் வச்சு என்னத்தையா சொல்லிட்டான்னா நம்ம மாந்திரிக தொழில் ரொம்ப போயிருமே. அதனால் அவனுக்கு ஒரு வாயை கட்டு, வயத்தை கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு பகைச்சிக்கிடுவான். புரியுதா? என்னடா அப்படிலாம் செய்வாங்க. ஆனால் யாரை கட்ட முடியாது? ஞானியை கட்ட முடியாது, ஞான சக்தியை கட்ட முடியாது. ஆங்காரத்தையும் உணர்ச்சியை நம்பி ஹாய் ஹூயின் ஆறுதான் பாரு, அவனை கட்டிடலாம். ஞான சக்தியை கட்ட முடியாது.
ஆனால் இவனுடைய மனோசக்திக்கு உள்ளே போய் பார்க்கும் பொழுது இவன் அறியாமலே ஒரு சக்தி இவன் உடம்பை லைட்டாக தொடுது. அதில் இவன் தன்னை அறியாமல் ஆடுதான். புரியுதா? இப்போ ஒரு பகை காத்திருக்குன்னு சொன்ன, 2 விதமான பகை. 2 விதமான பகை என்றால் ஒரு பெருத்த சமூகமே இவனை வளர விட்டுறக்கூடாது என்று நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? மனபேதம், மனித பேதம். ஆண்டவருக்கு பேதம் கிடையாது, மனிதனுக்கு பேதம் உண்டுல்ல. நான் மேலே நீ கீழே, நான் மேலே நீ கீழே. உங்களுக்கு புரியுதா புரியலையா? உனக்கு புரியலையா? நீ பொம்பளை, உனக்கு புரியாது. நான் பிறப்புல மேல, இவன் பிறப்புல கீழே. இவன் சாமியான்னா இவங்கிட்ட போய் நம்ம நிற்கிறதா? இப்போ புரியுதா? கால் வந்துட்டு வாங்க. இப்போ புரியுதா? பொறுமையா இருப்பா. குடிப்பியான்னு கேட்டார். நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ குடிப்பியாடா? நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன். குடிப்பேன், நான் குடிக்க மாட்டேன். கிடாய் வெட்டுவியான்னாரு. வெட்ட மாட்டேன். ஏன்டா கிடாய் வெட்ட மாட்டேன்? எல்லா உயிரினங்களுக்கும் கருப்பசாமி தந்தை. ஒரு உயிரை அழித்து சாப்பிடணும்னு நினைப்பாரா? அதில் எனக்கு மனசு இல்லைப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னார், எப்படி வாங்கணுமோ அப்படி பக்தர்கள்ட்ட நான் வாங்கிக்கிடுவோம்ப்பா அப்படின்னார். இன்னைய வர எங்கள் கோயிலில் என்ன செய்யலை, நாங்கள் கிடாய் வெட்டலை. ஏன்னா உயிரினங்களை காப்பவன் இறைவன். ஒரு பிள்ளையை அடித்து சாப்பிட கடவுள் நினைக்க மாட்டான் அப்படிங்கிற தத்துவத்தில் ஸ்ரீராமனுடைய பிள்ளையாக வைத்து கிடாய் வெட்டாமல், உயிர் பலி இல்லாமல் உயிர் காக்கும் உத்தம தெய்வமாக இந்த கோயிலில் கருப்பசாமி வீட்டியிருக்கோம். புரியுதா? குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அடே, நீ குடிக்க மாட்ட, ஆனால் அசுரர்களை அழிப்பதற்காக நான் எடுத்த அவதாரத்தின்படி எனக்கு மது படைக்கணுமே, நீ படைப்பியானாரு. அது நான் செய்தேன் அப்படின்னேன். அதான் இப்போ மது படைச்சிக்கிட்டு இருக்கேன். பாட்டில் காணலையே, இருக்கா? படைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாமியாடி நான் குடிப்பேனா? குடிக்க மாட்டேன். அந்த வாசமே எனக்கு பிடிக்காது. ஆனால் உலகத்தில் கருப்பசாமி ஆடுற அன்புக்குரிய சகோதரர்கள் நண்பர்களெல்லாம் என்ன செய்தான்? ஜம்முன்னு தண்ணி அடிச்சுட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க இஷ்டம், எனக்கு அது தெரியாது. நான் குடிக்க மாட்டேன். அதை தான் இவங்கிட்ட கேட்க, இளைய சின்ன பேர குடிப்பியால நீ இன்னைக்கு? அந்த ஒரு கேள்விக்குள்ள தான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய வரமே லாக்காக இருக்கு. சரிண்ணா? அதனால இவன் குடிப்பானான்னு கேட்டால் நான் குடிக்க மாட்டேன்பா. ஏன் யூடியூப்பை ரொம்ப பார்த்துட்டியா? குடிக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு சில உண்மைகள் தெரியாது. எப்படி தெரியாதுன்னு சொன்னால், நான் வச்சிருக்கிறேன் ஸ்ரீராமபுத்திரனாகிய கருப்பசாமியை நேர்முகமான அவதாரமாக. சங்கிலி கற்பம்ங்கிறது சாமியுடைய பெயரை பெற்று ஒரு அருளை பெற்ற ஒரு தனி அவதாரம். அதே மாதிரி மாரநாட்டு கருப்பசாமி என்பதும் சாமியுடைய அருளை பெற்று மனிதனாக தோன்றி நிறைந்து நின்ற ஒரு அவதாரம் ராஜகுலத்தில். புரியுதா? அதனால் அந்த கருப்பசாமி உதிரம் குடிக்கத்தான் செய்யும், மது குடிக்கத்தான் செய்யும், அருவாளை வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போகத்தான் செய்யும். சின்ன பையன் செய்ய முடியாது, 16 வயசுக்கு மேலே செய்வான். அதுவரை இவனுக்கு அந்த சக்தி விபூதி கொடுக்கறதுக்கும் ஊர் நிற்கிறதுக்கும் இவன் செய்வான். அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த சமூகம் உங்களுக்கு முன் வந்து நிற்கும். அதை வெற்றியாக்கி தாரேன், சரியாக்கி தாரேன். கால் நுணுந்து கும்பிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லாரு. ஏன்டா இப்படியெல்லாம் முடி வளர்த்துருக்க? வெட்டக்கூடாது, அவன் சடை போட்டு கொண்ட போடணும்னு நினைக்கிறான்.
அப்படிதான் நினைக்க சொல்றாங்க இந்த தான் நின்று சொல்றாப்ல இல்லை அப்படின்றாப்ல அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு போறது எல்லாம் வந்துருக்கு. ஒரு முறை ஒரு கருப்பசாமி போய் மொட்டை போட்டுக்கா, அதுக்கு பிறகு மாறிடும். சரியா? போயிட்டோம். கேட்கலாம் ஆத்தா. இந்த பிடிவாதம் முடிச்ச கழுதறி. போயிட்டு வாமா. வாழ்க 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 வாழ்க.